ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இறை வார்த்தை வழியாக நம்மை திடப்படுத்துகின்றார், நம்மை பலப்படுத்துகின்றார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன் என்று ஆழமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை சிந்திக்க அழைப்பினை விடுக்கின்றார். யாரெல்லாம் என்னிடம் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களை நான் பதறவிட மாட்டேன், சிதறவிட மாட்டேன். நான் அவர்களுக்கு என்றும் அவர்களோடு கேடயமாகவும் பாதுகாவலாகவும் அரணாகவும் இருப்பேன் என்று சொல்கின்றார். பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, ஒரு பெண்மணியானவள் தன்னுடைய பணியினை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்வதற்காக வீட்டுக்கு செல்கின்றார். ஒவ்வொரு நாளும் அவர் வீட்டுக்கு செல்லும் பாதையை விட்டு வேறு ஒரு பாதையில் குறுகலான பாதையில் செல்லுகின்றார். ஏனென்றால் அன்று பணியானது தாமதமாக முடிகின்றது. ஆகவே நாம் இந்த குறுகிய பாதையில் குறுக்கான பாதையில் சென்றால் விரைவில் வீடு செல்லலாம் என்ற ஒரு நோக்கோடு செல்லுகின்றார். ஆனால் செல்லும் வழியிலே அந்த பெண்மணியானுக்கு ஒரு பதற்றம், ஏதாவது நேரிடுமா, ஏனென்றால் கரடு முரடான பாதையாக இருக்கின்றது, இருடாக இருக்கின்றது என்று. அப்போது அந்த பெண்மணியானவள் தன்னுடைய மனதிலே ஜெபத்தை சொல்லுகின்றார். திருப்பாடல் 23வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை ஜெபத்தை சொல்கின்றார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேரிட்டாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் எத்தீங்கிற்கும் அஞ்ச மாட்டேன் என்கின்ற திருப்பாடலை திரும்ப திரும்ப ஜபமாக சொல்லிக்கொண்டே போகின்றார். ஏனென்றால் அந்த இருட்டிலே அவர்களுக்கு பயமானது ஏற்படுகின்றது. செல்லு கொண்ட போதே வழியிலே ஒரு பெரிய கொடூரமான ஒரு மனிதனை பார்க்கின்றார். அவன் பல்வேறு விதமான கேஸிலே அவன் மாட்டி இருக்கின்றான். அவனை பார்த்து இந்த பெண்ணுக்கு ஒரே அதிர்ச்சி, நமக்கு ஏதாவது நேரிடுமோ என்று. ஆனால் அந்த கொடூரன், அந்த காம கொடூரன் இந்த பெண்மணியை பார்த்துவிட்டு தலை தெறிக்க ஓடிவிடுகின்றான். மறுநாள் காலையிலே அந்த காவலர் ஒரு ஆளை அனுப்பி இந்த பெண்மணியை அங்கே சிறைக்கு அழைத்து வருகின்றார்கள். இந்த பெண்மணி சென்றவுடனே அந்த காவலர், அந்த கொடூரன் அங்கே நின்று கொண்டிருக்கின்றான். தான் எந்த தீங்கும் இந்த கொடூரனுக்கு செய்யவில்லையே, பின்பு ஏன் என்னை அழைத்து வந்தார்கள் என்று பார்க்கையிலே அந்த கொடூரன் அந்த காவலரிடம் சொல்லியிருக்கின்றார்கள், நான் அந்த பெண்மணியை தவறான கண்ணோட்டத்தில் தான் நோக்கி சென்றேன். ஆனால் அந்த பெண்ணை சுற்றி 4 விதமான நபர்கள் அவரோடு வருவதை நான் பார்த்தேன். ஆகவே நான் பயந்து ஓடிவிட்டேன் என்று சொன்னாராம். பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, இறுதியாக தான் அந்த பெண்மணியானவளுக்கு புரிந்தது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கின்றார், என்னை வழி நடத்துகின்றார், என்னை பாதுகாக்கின்றார் என்கின்ற அந்த திருப்பாடல் 23 அதிகாரம் அந்த பெண்மணிக்கு ஒரு உந்து சக்தியாகவும் ஒரு பாதுகாப்பாகவும் இருந்தது என்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார். அன்பு இறை மக்கள், எனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தான் என்று நமக்கு வெளிப்படுத்துகின்றார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவரை நான் புறம்பே தள்ள மாட்டேன், அவர்களை பாதுகாப்பேன், அவர்களை அரவணைப்பேன், அவர்களை கூட்டி செல்வேன் என்று மிகவும் ஆழமான ஒரு சிந்தனையை கொடுக்கின்றார். அன்பு இறை மக்களே, ஆகவே இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை வார்த்தையை சிந்தித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்க ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோம். இறைவனுடைய அருளையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் உயிர்த்த ஆண்டவரின் மகிழ்ச்சியையும் அவருடைய சமாதானத்தையும் பெற்றவர்களாக தொடர்ந்து இந்த வழியிலே உருக்கமாக மன்றாடுவோம். ஆமேன்.